ஏய், என்னடா கொசு கடிக்குது. இதுக்கு தாண்டா நான் எப்பவுமே நைட்டு 10 மணிக்கு மேல வருவேன். இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா, ஏடா இந்த கொசுக்குள்ள இது பண்ண மாட்டீங்களாடா? 2 நிமிஷம் வெளில இருந்தா நான் பண்ணிடுறேன். 2 நிமிஷமா? நீ போன வெளில 2 நிமிஷத்துல என்னடா பண்ணுவேன்? 2 நிமிஷத்துல வெளில இருந்தா நான் பண்ணிடுறேன். அண்ணா இப்ப வாண்ணா, இப்ப உள்ள வந்து பாருண்ணா, உள்ள வாண்ணா பாருண்ணா ரூம். டேய், என்னடா பண்ண? ரூம்ல ஒத்த கொசு கூட காணோம். சூப்பரா தம்பி, தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆமா, அப்படி என்னடா மேஜிக் பண்ண? ரூம்ல ஒரு கொசு கூட காணோம். எல்லாம் உன்னோட பாடி ஸ்ப்ரே தானே எடுத்து அடிச்சேன். பாடி ஸ்ப்ரேவா? என்னடா சொல்ற? ஆமா, உன் பாடி ஸ்ப்ரே அடிச்சா ஒரு பய கூட கிட்ட நெருங்க மாட்டான். தம்மா துண்டு கொசுவா கிட்ட நெருங்க போது அடிச்சு விட்டானே ஒரு கொசு கூட இல்ல பார்த்தல. ஐயோ, அந்த பாடி ஸ்ப்ரே அடிச்சா பொண்ணுங்களும் பக்கத்துல வரவங்க நினைச்சு அந்த பாடி ஸ்ப்ரே வாங்க வேண்டாம். இப்பதான் தெரியுது ஆபீஸ்ல ஒருத்தி கூட நம்மள ஏன் நட மாட்டான்னு. பாத்தீங்களா? என்னடா இவ்வளவு கொசு மேய்ச்சிட்டு இருக்க, நீ மட்டும் கண்டுக்காம போன் பாத்துட்டு இருக்கிற? இருந்தா என் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறியா? எங்க நான் பேசுற மாதிரியே தெரியல. ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் பிரைவசி. நான் போனேன். ஆமா நான் போனேன். ஏய், கொசு குடிக்குதுடா. டிஸ்டர்ப் பண்ணாத, போனேன். ஏய், சொன்னா கேளுடா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் போனேன், நீ போன. ஏய், கொசு கடிச்சு உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் போனேன், போன் பேசிட்டு இருக்கேன். போனேன். கொசுக்கே டஃப் கொடுப்பாங்க. போனேன். கொசுவே சமாளிச்சிருவாங்களா, இவரை சமாளிக்க முடியாது. ஏய், என்னடா உடம்புலாம் இப்படி நடக்குது? உடம்பு சூடா வேற இருக்கு. என்னடா உனக்கு? காலைல இருந்து ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு டாக்டர்கிட்ட போனா, சரி, அவரு என்ன சொல்லிட்டாரு, டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டாரு. டெங்கு ஃபீவரா? டேய், ரைட்ரா. நீ ஆளு மறைச்சு போன் பேசும்போது நினைச்சேன் கொசு கிட்ட கடி வாங்கினல. நான் வரலாம் சாமி. வாடா தம்பி. இல்லண்ணா, ரூம் ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. அது ஒண்ணுடா, நம்ம ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருக்குல்ல. ஆமா, இப்போ ரூம்ல ரொம்ப கொசுவா இருக்குமே. ஆமாண்ணா, ரொம்ப கொசுவா இருக்கு. நம்ம ரூம்ல ஒரு கொசு கூட இருக்காது பாரு. இங்க ஒரு கொசு இல்லண்ணா. இங்க ஆமாடா, அந்த கொசுக்கு தானே புகை போட்டு வச்சேன், அதான் அவ்வளவு புகையா இருக்கு. வேப்பலைக்கு பிள்ளை வச்சு போறீங்களாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும்ல, இந்த புகை. இத வச்சு இவ்வளவு புகையானா? நான் மட்டும் இல்ல, நம்ம சுருட்டு சுரேஷ், திருட்டு தினேஷ் எதுல போயிருப்பாங்க. ஆமா, எதுக்கு போனாங்க? அதெல்லாம் சேர்ந்து அடிப்போம். நான் வந்து இந்த சிகரெட்டு, அந்த சுருட்டு சுரேஷ் இருக்கான்ல, ஒரு சுருட்டும் ஒரு சிகரெட்டையும் சேர்த்து ஒன்னா வச்சு அடிப்பான். நம்ம திருட்டு தினேஷ் திருடலாம் மாட்டான், அவன் ஒரு பீடியையும் ஒரு சிகரெட்டையும் சேர்த்து வச்சு அடிப்பான். அதுல வர போதானே தம்பி, இப்படி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 6ல இருந்து 9 மணி வரைக்கும் கொசு ரொம்ப கடிக்கும்ல, அந்த தொல்லையே இருக்காதுடா. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1-2 கொசு கடிக்கதான் செய்யும். ஆளுக்கு ஒரு குவார்டர் வச்சுட்டு படுத்துருவோம். கொசு என்ன காண்டா கிடைச்சாலும் தெரியாது. பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கோ, நான் போகும்போது கையில எடுத்துட்டு போ, உள்ள கொசு தொல்லை ஜாஸ்தியா ஏய், புதுமாப்பிள்ள கைய கொடு. சாரிடா, கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுக்கடா. அப்புறம் கல்யாணம் வழக்கம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குண்ணா. என்னடா கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, இவ்வளவு விரக்தியா பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் போனோமா, சரி, போனா கொசு போட்டு புரட்டி எடுத்துருச்சு. அவ்வளவு பொறுத்து பார்த்தா கொசு தொல்லை தாங்க முடியல. சரி, நீனும் வேணாம், உன் ஊரு வேணாம், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானே. போயிட்டாரா? போனவங்க தானே. ஐயோ, அதுல இருந்து கொசுவோட தானே குடும்பம். அந்த கொசு என்னண்ணா, காணும் பொங்கல் அன்னைக்கு உங்களை பார்க்கலாம் வந்தா இவ்வளவு சோகமா இருக்க? அதை ஏன்டா கேக்குற தம்பி? உங்களுக்கு சொந்தக்காரங்க வரீங்கன்னு சொல்லிட்டு போகி அன்னைக்கே கிளம்பி வந்துட்டாங்கடா. வந்து 3 நாள் ஆச்சு, ஒருத்தனும் கிளம்ப மாட்டான். உங்களுக்கு வாங்கின போனஸ் இந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. இதுக்கா நான் சோகமா இருக்க? என்ன இருக்காதாடா? ஆனா வீட்டுல 6 மணிக்கு மேல எல்லா கதவும் திறந்து இருக்கா, மூடி இருக்கா? மூடிதான்டா இருக்கும். அடையானா நீ வர நம்ம ஊர் கொசு பத்தி உனக்கு தெரியாது? ஆமா, 6 மணிக்கு போயிட்டு எல்லா ஜன்னல் வாசல் எல்லாத்தையும் திறந்து வை. எப்படி தெரிச்சு ஓடுறாங்க பாருங்க தம்பி. வாழ்க்கையில நீங்க தானே உருப்படியான ஒரு ஐடியா சொல்லி இருக்கிறேன். வீட்டுக்கு போறேன், ஜன்னலுக்கு அதை திறந்து வைக்கிறேன், எல்லாரையும் துரத்தி விடுறேன்டா. போனா சூப்பர், நீங்க தப்பிச்சுக்கலாம். என்னன்னா இது காஸ்டியூம், இது சட்டை, இது கைலி எதுனே தெரியல. 90s கிட்ஸ் அப்டேட் ஆகாம இருக்கீங்க, பூமர் மாதிரி இருக்கீங்க. எங்க பாரு 2K கிட்ஸ் ட்ரெண்டிங்கா ட்ரெஸ் பண்ணேன்.
நீ தானே ஊர்ல இருந்து வந்த ஆ. நான் 6 to 9 பிரைம் டைம் வரல வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஏன் பிரைம் டைம் வந்து சீரியல் பார்ப்பியா? சீரியலா ஆ பிரைம் டைம் வரட்டும்டி. வரட்டும் வரட்டும். போனா மணி 6 ஆயிடுச்சு. என்ன கொசு கடிக்குது? என்னடா கொசு கடிக்குது இப்படி கடிக்குது? பிரைம் டைம் ஆயிடுச்சுல அப்படிதான் இருக்கும். ஓ நீங்க சொன்ன பிரைம் டைம் இதானா? அதேதான். அண்ணா இதான் ஃபுல்லா போத்திட்டு இருக்கியா? நாங்க என்ன காரணமே நம்ம கையில சுத்த எதுக்கு போட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சேன். ஒரு சட்டை ஒரு கேள்வி கொண்ட ரொம்ப வாய்ப்பாச்சுல அனுபவிக்கிறதா உங்க நேரம் கழிச்சு கொடுக்குறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன இப்படி கடிக்குது? என்னடாச்சு? வத்திரப்பட்டு கையில மடிச்சு கட்டிட்டேன். கைலிக்குள்ள கொசு உள்ள போய் கடிக்க கூடாத இடத்துல கடிச்சிருச்சு. கைலி கட்டுறது முக்கியம் இல்லைன்னு உள்ள போட வேண்டியதை போடுங்க. சார் சார் தூக்கிட்டு போங்க சார், தூக்கிட்டு போங்க, நான் வண்டியில வரேன் சார். போங்க சார், நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் சார். நான் போய் தம்பி என்னாச்சு யாரும் ஆம்புலன்ஸ் கூட்டு போறாங்க? என் மாமனார் தான், என் மாமனார் தான். நல்ல முடிச்சுனாச்சா என்னடாச்சு? மாடி இருந்து கீழே வந்துட்டாரு, அதான் அவனை என்னடா ஆச்சு? மாடி இருந்து நேத்து ஊர்ல திட்டியா? இல்லண்ணா, நேத்து ஊர்ல இருந்து வந்தாரா, சரி நைட்டு ரூம்ல படுக்கிறேன்ட்டு படுத்தாரு. ஒரே புழுக்கமா இருக்குன்ட்டு மாடியில போய் படுத்தாருண்ணா. வீட்டு மாடியிலயா? இல்லண்ணா, நம்ம வீட்டு மாடியில தான். நம்ம வீட்டு மாடியில படுத்தவரு இந்த வீட்டுக்கு அப்புறம் வந்தாரு. அட நல்லா தானே தூங்கிட்டு இருந்தாரு. சரி திடீர்னு பார்த்தா கொசு கொத்தா தூக்கிட்டு வந்து எந்த வீட்டு மாடியில போட்டுருச்சு. கொசுவா? ஆமாண்ணா. அப்புறம் நம்ம ஊர் கொசு போய் தெரியாதா? ஆமாண்டா வெள்ளங்கமான கொசுக்கு. இது வேற பூசா கட்டின வீடாச்சா? இதுல படிக்கட்டு கூட இல்ல. நம்ம வீட்டுல படிக்கட்டுல இருக்கிற மாதிரி இதுல போயிட்டு நடக்கிறேன்ட்டு கீழே விட்டாருண்ணா. அதான் அவங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. சத்தம் அந்த நாட்டுல போற இந்த நாட்டுல போறேன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல போற கொண்டு வந்துட்டாங்களா? பயிற்று சட்டை ஏதோ கொண்டு வந்து மொட்டை மாடியில் எடுத்த மாதிரியே இருக்கு. என்ன போய் வெளில போய் பார்ப்போம். என்னோட ஒரே புகையா இருக்கு. ஓ கொசு மருந்தா? நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை, இன்னும் 2 நாளைக்கு கொசு தொல்லை நம்ம இருக்கலாம். சூப்பர். என்ன ஒயிட் நடுவில் எவனோ ஒருத்தன் நிக்கிறான்? யாரு இது? யாருடா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க? ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கானே. ரீல்ஸா? ஐயோ இவனுக்கு இம்சை தாங்க முடியல. இங்க எதுக்குல வந்து ரீல்ஸ் பண்ற? உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஸ்மோக் அப்டேட் சூப்பரா இருக்குங்க. ஸ்மோக் அப்டேட் சூப்பரா இருக்கா? டேய் இன்னும் 2 நிமிஷம் இந்த இடத்துல நின்ன கொசு சாவதோ இல்லையோ போல நீ செத்துருவ. போடா தம்பி, ஒரு வீடியோ முடிச்சிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக முடியாதுண்ணே. வீட்டுக்கு போக அதுக்கு அதான் இங்கே தங்கிக்கலாமாண்ணே. அதுக்கு என்னடா நம்ம வீடு மாதிரி இங்கேயே தங்கிக்கோ. அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தம்பி நைட்டு வீட்டுல தங்க போறானா? நீ என்ன பண்ற? அந்த ஜன்னல் கதவு வாச கதவு எல்லா கதவையும் திறந்து வைமா. வீட்டுக்கே போறேன், வீட்டுக்கே போறேன்.